லார்ட். ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி 9 இன்றைய தினத்திலும் கிருபாதார பலியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதோ சிலுவை ஒரு பலிபீடமாக பிதாவுடைய சமூகத்திலே காணப்படுகிறது. அந்த பலிபீடத்திலே கிருபாதார பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கிருபாதார பலி அது கிருபையின் பலி. கிருபை நிமித்தமாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பலி. அந்த கிருபை தொடர்ந்து நம்மை தாங்கத்தக்கதாக, அந்த கிருபாதார பலியின் ஆசீர்வாதம் இன்று தினத்தில் நம்மில் உண்டாகத்தக்கதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற சொன்ன தேவனாகிய கர்த்தர், ஆம், அந்த சிலுவையில்தான் நமக்கு பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலியின் காரணமாக பாவ நிவர்த்தி ஏற்படுகிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக இயேசுவையே பிதாவாகிய தேவன் நமக்காக ஏற்படுத்தினார். நீ ரோமருக்கு அப்போஸ்தலர் எழுதும்போது குறிப்பிட்டெழுகிறதை பார்க்கிறோம். ஆம், ஏனென்று சொன்னால் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன் என்பதை ரோமர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், இரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டும். நமது ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படியாக பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆம், நம்மை நீதிமானாக்கும்படி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை நீதிமானாக்கும்படி அவரே நீதிபரர், அவரே நீதியுள்ளவர். ஆம், நம்மையும் நீதிமானாக்க அவர்தாமே கிருபாதார பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாமும் நீதிமானுக்குள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே இன்றைக்கும் அந்த கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தவர். இன்றைக்கும் ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தன் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தூதன் சொன்னதை, மரியாளுக்கு சொன்னதை இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இயேசு என்று சொன்னாலே பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஆம், நமது பாவங்களை எல்லாம், நமது சாபங்களை எல்லாம் தம்மிலே சுமந்து கொண்டவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதற்காகவே இந்த உலகத்திலே மண் மாம்சத்திலே கடந்து வந்தார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவானவர். ஆம், அது வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம். ஆம், அவர்தாமே தம்மை ஆட்டுக்குட்டியாக ஒப்புக் கொடுத்தவர். யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்தும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அறிமுகப்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். ஆம், பலிபீடத்திலே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி, அது பரிசுத்தமான ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. பாவம் என்னில் உண்டென்று யார் குற்றப்படுத்தக்கூடும் என்று ஆண்டவரை கிறிஸ்துவானவர் சொன்னார். அவருடைய ஜீவியம் பரிசுத்த ஜீவியம். அவரிடத்திலே பரிசுத்தம் காணப்பட்டது. எல்லளவும் பாவம் அவரிடத்தில் காணப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஜீவ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். சிலுவை மரத்தில் நமக்காக இரத்தத்தை சிந்தி கிருபாதார பலியாக, ஆம், நமது பாவங்கள் மன்னிக்கப்படும்படி பரிசுத்தராய் அவரே தம்மை ஒப்பு கொடுத்தவர். இந்த உலகத்தின் அதிபதியின் இடத்தில் வருகிறான், அவனத்தில் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், சத்துருடைய கிரியைகள், சத்துருடைய காரியங்கள் எதுவும் கிறிஸ்துவனிடத்தில் இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆம், நம்மையும் பரிசுத்தப்படுத்துகிறவர். அதற்காகவே இரத்தத்தை சிந்தினார். நாம் பரிசுத்தம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் இரத்தினால் கழுவப்படுவோம். பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும் பொழுது, நான் ஒன்றும் குற்றம் காணேன் என்று சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், விசாரிப்பு நேரத்தில் குற்றம் எதுவும் காணப்படவில்லை. அவர் தாமே தம்மை பரிசுத்தராய் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் சிலுவை மரத்தில் கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவரது இடத்துல நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொல்லி நாமும் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
ஆம், அவர் பாவமத்தை அறியவில்லை. அவர் நீதிபரர், அவர் பரிசுத்தர். ஆனால் நாமும் தேவனுடைய நீதியாகும்படி தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர். ஆம், நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியாகும்படி அவர் தாமே தம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆம், அவரிடத்திலே காணப்படுகிறான அந்த பரிசுத்தம் நம்மிலும் காணப்படும்படி நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நாம் சகிப்புத்தன்மையோடு இருக்கும்படி அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாம் நியாய தீர்ப்பு செய்கிறோருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று எழுதுவார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக கிறிஸ்துவானவர் ஆம், நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அந்த பலியின் ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்மை நிரப்புவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.